தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 8 பேர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் ஒரே நாளில் 8 படுகொலைகள் நடந்திருப்பது அதல பாதாளத்தில் சட்டம் ஒழுங்கை விழுந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மாதிரி உலகில் வாழாமல் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எடுக்கக்கூடிய அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் தொடங்கி தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள் வரை ஒரே நாளில் 8 பேர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என குறிப்பிட்டிருக்கிறார். இவற்றில் பல கொலைகளுக்கு மதுதான் காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் திமுக அரசும் அதன் காவல்துறையில் படுதோல்வி அடைந்துவிட்டன என்பதைத்தான் இந்த படுகொலைகள் காட்டுகின்றன எனவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் படுகொலைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் எந்த குற்றமும் செய்யாத அப்பாவிகள் பலரும் கூட படுகொலை செய்யப்பட்டுவது வழக்கமாக வருகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் மாநிலத்தில் எந்த பகுதியிலும் மக்கள் அச்சமின்றி நடமாட முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். படுகொலைகள் உள்ளிட்ட பெரும்பான்மையான குற்றங்களுக்கு மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் தான் காரணமாக உள்ளன எனவும், ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எந்த அக்கறையும் திமுக அரசுக்கு இல்லை எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் அதிக கொலைகள் நடைபெறுவது இது முதல் முறை அல்ல. கடந்த காலங்களில் இதே போன்ற படுகொலைகள் நடைபெற்ற போதெல்லாம் அதை பாட்டாளி மக்கள் கட்சி சுட்டிக்காட்டி வைத்து வந்திருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கொலைகளை கட்டுப்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு குற்றங்களை மூடி மறைப்பதிலும் பிரச்சனைகளை திசை திருப்புவதிலும் தான் ஆர்வம் காட்டுகிறது எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களை பாதுகாப்பதும் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதும் தான் ஆளும் அரசின் முதல் கடமை. ஆனால் அந்த கடமையை செய்ய தவறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடைபெறுவதாக கூறிக்கொண்டு மாய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார்.